தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி இந்த ஆண்டின் கடைசி மன மகிழ்ச்சியின் நாளில் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இன்றைய நாட்களில் அநேகர் தங்களை இதுவரை பாதுகாத்து வழி நடத்தியவர் யார் என்று தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இது நாள் வரை கடவுள்தான் என்னை பாதுகாத்தார், கடவுள்தான் என்னை வழிநடத்தினார் என அறிந்தவர்கள் இந்த ஆண்டின் கடைசி நாளாகிய மனமகிழ்ச்சியின் நாளில் நன்றி செலுத்துவர்களாக இருக்கும்போது தேவனை கர்த்தர் தாமே வரப்போகிற 2025ஆம் ஆண்டு முழுவதும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2 இணைப்பிரியாத நண்பர்கள் பாலைவனத்தில் பேசிக்கொண்டு நடந்து செல்லும்போது இருவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே ஒரு நண்பன் மற்றவனின் கன்னத்தில் அடித்து விட்டான். உடனே அடிவாங்கிய நண்பன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சற்று தொலைவில் சென்று மணலில் எதையோ எழுதிவிட்டு வந்தான். பிறகு இருவரும் பேசிக்கொள்ளாமல் நடந்தார்கள். சிறிது தொலைவில் சென்ற பிறகு அடிவாங்கிய நண்பனை பார்த்து, நண்பா, நான் உன் கன்னத்தில் அறையும்போது நீ எதையும் சொல்லாமல் சற்று தொலைவில் சென்று மணலில் எதையோ எழுதிவிட்டு வந்தாயே, அது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த நண்பன், நண்பா, நீ என்னை கன்னத்தில் அறையும்போது நான் அந்த மணலில் இன்று என் நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று எழுதினேன். இங்கு காற்று அடிக்கும்போது அங்கு எழுதிய வாசகம் மறைந்துவிடும். அதுபோல நீ என்னை அடித்ததை நானும் மறந்து விடுவேன் என்றான். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த மனிதன் தன் நண்பன் அடித்ததை மன்னித்தது போல இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதுவரை நீங்கள் கடந்து வந்த காலங்களில் நீங்கள் தெரிந்தோ நீங்கள் தெரியாமல் செய்த தவறுகளை மன்னிக்கிறவராகவும் மறக்கிறவராக இருக்கிறார். இன்று இந்த வருடம் கடைசி நாளாகிய மனமகிழ்ச்சியின் நாளில் இதுவரை உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி உங்கள் குற்றம் குறைகளையெல்லாம் மன்னித்து உங்களை ஆசீர்வதித்த தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா என யோசித்து பாருங்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்பதற்கேற்ப உங்கள் ஆத்துமா எப்போதும் அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாமல் அவரை ஸ்தோத்தரிக்கும் போது தேவன் தாமே இந்த ஆண்டில் உங்களை பாதுகாத்து வழிநடத்தது போல வரப்போகிற 2025ஆம் ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.